எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவி, பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் குளோபல் மார்க்கெட்ஸ் எடுத்துட்டோம்னா மறுபடியும் ட்ரம்ப் தான் ஹெட்லைன்ஸ்ல இருக்காரு. ஓகே, டேட்டாஸை பொறுத்த வரைக்குமே நாளையிலிருந்து தான் டேட்டாக்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம அதை நாளைக்கு சாயங்காலம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ட்ரம்ப்போடைய ரீசன்ட் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஈவன் அவர் வென்சுலாவை கேப்சர் பண்ணதோட இஷ்யூ முடிஞ்சிருச்சானா இல்லை. ஆக்சுவலாக இன்னைக்கு நடந்த விஷயங்களை நம்ம கோர்வையை பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ட்ரம்ப் என்ன சொல்றான்னா வென்சுலா கிட்ட உடனடியாக ரஷ்யா அண்ட் சைனா கூட இருக்கக்கூடிய உறவுகளை கட் பண்ணணுங்கிறார். அதாவது வென்சுலாவில் ஒரு டெம்பரவரி கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்றாரு. அந்த டெம்பரவரி கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் உங்க ஊருக்கு ஆயிலாம் நாங்கள் தான் விற்போம் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, சைனா அண்ட் ரஷ்யா கூட இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் உடனடியாக கட் பண்ணணும் அப்படின்னு வென்சுலாவுடைய அந்த டெம்பரரி கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ட்ரம்ப் பாஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு சைனா ஒரு பக்கம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ரஷ்யா ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கைக்கு எகெயின்ஸ்டா அவங்களுடைய ஆயில் டேங்கர் இருக்கு இல்லையா, அதுக்கு எஸ்கார்டா பாதுகாப்புக்கு 2 சப்மரைனை அனுப்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட அந்த ரீஜியன்ல ரஷ்யாவோட சப்மரைன் யூஎஸ் ஃபோர்ஸை ரொம்ப க்ளோஸ்ல ஃபேஸ் பண்றது இதுதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடக்குது. இது தேவையில்லாத ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரோ அப்படிங்கிறது தான் பார்க்க தோணுது. இதோட ட்ரம்ப் நிறுத்திட்டா பரவாயில்ல. ஓகே, இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாமே, இந்த விஷயங்கள் எல்லாமே வெறுமன ட்ரம்ப்போட யூஎஸ் சார்ந்தோ இல்லை. இது மார்க்கெட்டுக்கு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட் எப்போவுமே ஒரு நிலைத்தன்மையான ஒரு சூழலை தான் விரும்பும். ஈவன் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் கூட காங்கிரஸ் ஆட்சி வருதா இல்லை பிஜேபி ஆட்சி வருதா அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கெட்டுக்கு முக்கியம் இல்லை. மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வருதா அப்படிங்கிறத மார்க்கெட் பார்க்கும். எந்த ஒரு கட்சியுமே ஒரு ஃபுல் மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட் குஷியா மேலே ஏறும். அது காங்கிரஸ்ல மன்மோகன் சிங் வந்த போதும் மார்க்கெட்டு அப்பர் சர்க்யூட் அடிச்சுது. பிஜேபியில் மோடி பிரைம் மினிஸ்டர் வரும்பொழுதும் அப்பர் சர்க்யூட் அடிச்சுது. காரணம் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு கட்சியெல்லாம் கிடையாது. மார்க்கெட் எப்பவுமே ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு அமைதியான சூழ்நிலை, வியாபாரம் நடக்கிறதுக்கு அமைதியான சூழ்நிலையை தான் எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட் விரும்பும். அந்த சூழ்நிலையை தான் ட்ரம்ப் கொஞ்சம் குழப்ப ஆரம்பிக்கிறார். இப்போ ஆக்சுவலாக வென்சுலாவோடைய பிரச்சனை இதோட முடியல. ஓகே, ஒரு பக்கம் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை அது கிரியேட் பண்றாரு. ரஷ்யா ஆயில் டேங்கருக்கு சப்மரைன் எஸ்காடா போட்டு ஆல்மோஸ்ட் வென்சுலா நோக்கி நகர்த்துறாங்க அந்த ஆயிலை எடுக்கிறதுக்கு, ஆயிலை பர்ச்சேஸ் பண்றதுக்கு. இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுஎஸோடைய ப்ரெஸ் செக்ரட்டரி, அவர் ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருங்கிய ஆளு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, அவங்க பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ட்ரம்ப் அடுத்த நடவடிக்கையாக கிரீன்லாண்டை பர்ச்சேஸ் பண்றதுல ரொம்ப தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்காரு. தேவைப்பட்டா ஃபோர்ஸை கூட பயன்படுத்துறதுக்கு அவர் ரெடியாக தான் இருக்காரு. அதுக்கான ஆலோசனைகளும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ப்ரெஸ் செக்ரட்டரி ரிலீஸ் பண்றாரு. இதுக்கு யூரோப்பே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஆக்சுவலாக யூரோப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய நாடுகள் இது நேட்டோவையே பாதிக்கும் அப்படிங்கிற கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அண்டு இது பிரிட்டன் உட்பட நிறைய நாடுகள் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் எங்களுடைய சப்போர்ட் எல்லாமே டென்மார்க்கை நோக்கி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்போதைக்கு கிரீன்லாண்ட் டென்மார்க்கோடைய கண்ட்ரோலில் இருக்கு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வென்சுலா பிரச்சனையை ஒரு பக்கம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை கிரியேட் பண்ணுது. ட்ரம்ப்போடைய அடுத்த நடவடிக்கை இந்த கிரீன்லாண்ட் பற்றின ஸ்டேட்மெண்ட்டு அது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை கிரியேட் பண்ணுது. கிரீன்லாண்டை எப்படியாவது தன்னுடைய பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற, தன்னோட கைக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ட்ரம்ப் ரொம்ப குறிக்கோளாக இருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய வளங்கள். இப்போதைக்கு கிரீன்லாண்ட் டென்மார்க்கோட கண்ட்ரோல் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை கொஞ்சம் தீவிரமாக புஷ் பண்ணாருன்னா ட்ரம்ப் இது நேட்டோவையே சிதறடிக்கும், நேட்டோ ஆர்கனைசேஷனையே சிதறடிக்கும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பட் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அமெரிக்கன் மிலிட்ரி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி கிரீன்லாண்டில் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. இது அவர் மனசில் என்ன ஐடியாவில் இருக்காருங்கிறது தெரியல. இது எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்ஸை பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு பிஸ்னஸோட சூழ்நிலையை இது பெருசாக பாதிக்கும். ஓகே, அது மட்டும் இல்லை, இந்த 2 பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இது போக ட்ரம்ப்புக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், வர்ற வெள்ளிக்கிழமை ஒப்பீனியன் டே சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஒப்பீனியன் டே அங்கே அப்படின்னு என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் தன்னோட தீர்ப்பை ஓப்பனாக பப்ளிக் ரிலீஸ் பண்ணக்கூடிய நாள் தான் இது. எதோட தீர்ப்பு அப்படின்னு சொன்னால், இந்த
டாரிஃபோடைய தீர்ப்பு. ஆக்சுவலாக ட்ரம்ப்போடைய டாரிஃப் போட்டார் இல்லையா, பல நாடுகள் மேலே டாரிஃப் போட்டார் இல்லையா. ஸோ இந்த டாரிஃப் வந்து அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது இல்லையா, இந்த டாரிஃப் போடுறதுக்கு உண்மையாலுமே ட்ரம்ப்புக்கு அதிகாரம் இருக்கா, இல்லை அதிகாரத்தை தாண்டி செயல்பட்டு இந்த டாரிஃப் போட்டிருக்காரா அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவு இந்த தீர்ப்பில் தெரிஞ்சிடும். சப்போஸ் இந்த முடிவு எகெயின்ஸ்டாக வந்துச்சுன்னா, ட்ரம்ப்புக்கு இந்த டாரிஃப் போடுறதுக்கான அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஆங்கிளில் வந்துச்சுன்னா, ஒரு பெரிய லெவலில் டாரிஃபை திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். இது நிறையா பிரச்சனைகளை ட்ரம்ப்புக்கே ஏற்படுத்தும். ஸோ இந்த தீர்ப்புடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அல்லது ஒப்பீனியன் டே அப்படிங்கிறது வந்து அந்த ஃப்ரைடே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக பார்க்கப்படுது. இது எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஈவெண்ட். இது போக கம்முன்னு இல்லாமல் இந்த கொலம்பியா, கியூபா இவங்க எல்லாத்துக்கும் வார்னிங் கொடுத்துட்டு இருக்காரு ட்ரம்ப். அடுத்தது நீங்கள் தான், அடுத்தது நீங்கள் தான், அடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் வாட் எவர் இட் இஸ், இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரம்ப்பை பாராட்டணும்னா, இவ்வளோ தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு அமெரிக்க அதிபர் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, இந்த அளவுக்கு தைரியமாக அவர் செய்கிற தப்பு கரெக்டு அப்படிங்கிறதுல நிறைய விமர்சனங்கள் இருக்குது. பட்டு ரொம்ப போல்டாக எல்லா விஷயத்துலையும் முடிவெடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் வந்து இது அமெரிக்கா மக்களையும் பாதிக்கும், உலக அளவிலான குளோபல் செயின்களை, சப்ளை செயினை பாதிக்கும், இது பெரிய ரிஸ்க்கை உருவாக்கும். இந்த மாதிரி தைரியமாக முடிவெடுத்த ஹிட்லர், முசோலினி மாதிரியான வரலாறுகளையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ட்ரம்ப் வந்து அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு. ஸோ இது வெறும் பொலிட்டிக்கல் நியூஸோ இல்லை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை பேசுகிறோமோ அப்படின்லாம் கிடையாது. இது வந்து மார்க்கெட்டுக்கு இது மேற்கொண்டு எப்படி நகரும் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு உண்மையாலே ரொம்ப முக்கியம். இந்த நியூஸுகள் எல்லாத்தையும் தொடர்ந்து வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. வெனிசுலாவில் அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் நடக்குது, ரஷ்யாவுடைய ஆயில் டேங்குக்கு சப்மரைன் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வரும், வெனிசுலா ரஷ்யா சைனாவுடைய டைப்பை பிரேக் பண்ணுமா, கிரீன்லேண்ட் ரிகார்டிங் ட்ரம்ப் அடுத்து என்ன பேசுவார், வெள்ளிக்கிழமை வரக்கூடிய கோர்ட்டு தீர்ப்பு ட்ரம்ப்புக்கு சாதகமாக வருமா சாதகமாக வராதா, இவருடைய வார்னிங் வந்து வெறும் வார்னிங் தானா, இல்லை உண்மையாலுமே இந்த கொலம்பியா கியூபாக்குள்ளேயெல்லாம் ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ஐடியா வச்சுருக்காரா, இது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட்டை ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்லேயே வச்சுருக்கும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ட்ரம்ப்போடைய நேத்தத்தை முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியாவை பற்றினது. இந்தியாவை பற்றி அவர் பேசின ஸ்டேட்மெண்ட்னா, மோடி நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் சமீப காலத்தில் வந்து மோடி வந்து என் மேலே ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். காரணம் என்னென்னா அந்த டாரிஃப் இஷ்யூ. இந்தியா வந்து ஏதோ பார்ஷியலாக ரஷ்யா கிட்ட ஆயிலை கட் பண்ணிட்டு எனக்கு என்னமோ கண்ணாமூச்சி காட்டுற மாதிரி பண்ணுறாங்க, உண்மையாலுமே முழுசாக கட் பண்ணால் மட்டும்தான் டாரிஃபை கட் பண்ண முடியும், இல்லைன்னா டாரிஃபை ஏற்றுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தார். இதை பற்றி நம்ம நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லையும் கூட நம்ம பேசியிருந்தோம். பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவர் ரொம்பவுமே டீப்பாக உள்ளே போகிறார். அதாவது இது யுஎஸ் இந்தியா டீலை இன்னும் காலதாமதமாக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ட்ரம்ப்போடைய ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா வந்து கொஞ்சம் பார்ஷியலாக ரஷ்யாவோட ஆயிலை கம்மி பண்ணிவிட்டு எனக்கு கண்ணாம்பூச்சி காட்டுறாங்க, அவங்க முழுசாக கட் பண்ணாட்டி இன்னும் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. யுஎஸோட இந்தியா டீல் வந்து மார்ச்சுக்குள்ளே சைன் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இங்கே எல்லாம் உட்காந்துட்ருக்கோம். ஸோ அது நெருங்க ட்ரம்ப்பு ஆயில் சப்ளையை ஃபர்தராக ரொம்பவுமே ப்ரெஷர் பண்ணுறாரு. அண்டு வெனிசுலா ஆயிலை இந்தியாவுக்கு அவர் வித்துட்டு ரஷ்யா கிட்ட கட் பண்ண சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இந்த சினாரியம் எப்படி போகணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் குளோபல் மார்க்கெட்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஷ்யூஸ். நாளையிலேருந்து சாயங்காலத்தில் டேட்டாக்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த விஷயங்களையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேஜர் நியூஸஸ் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு சொன்னால், முக்கியமான மேஜர் நியூஸ் வந்து இந்தியா வந்து தன்னுடைய 2026க்கான ஃபஸ்ட்டு ஜிடிபி எஸ்டிமேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக மார்ச் அந்த மாதிரி தான் வரும், பட் அட்வான்ஸாகவே ஜிடிபியோட எஸ்டிமேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய எஸ்டிமேஷன், இந்திய கவர்மெண்ட்டோடைய ஜிடிபி எஸ்டிமேஷன் வந்து ரியல் ஜிடிபி வந்து 7.4% ஆகும், நாமினல் ஜிடிபி வந்து 8% அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல ரியல் ஜிடிபி அப்படின்னு சொன்னால் இன்ஃப்ளேஷனை கழிச்சிட்டு வரக்கூடிய ஜிடிபி, நாமினல் ஜிடிபினா இன்ஃப்ளேஷனோட சேர்த்தி வந்த ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ நாமினல் ஜிடிபி பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை, அது 8% அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் இன்க்ளூட் பண்ணுறது, அதை விட்டுருவோம். பட் ரியல் ஜிடிபி எஸ்டிமேஷன் வந்து 7.4%. இது நல்ல எஸ்டிமேஷன் தான், அதெல்லாம் எந்த ஒரு குழப்பமும் இல்லை.
பட் வந்து இந்த எஸ்டிமேஷன் வந்து ரியாலிட்டியில் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கணும். பட் இந்த நியூஸ் வந்து பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான். இது போக இந்தியன் மார்க்கெட்ஸில் பெரிய அளவில் வந்த பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா, பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்ல முடியாது. சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்பிஐ ஒரு கேள்வி கேட்டிருக்கு. ஆக்சுவலாக அந்த கேஸ் சினாரியோன்னு நீங்கள் எல்லாரும் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. இந்த என்பிஎஃப்சி இருக்குல்ல, நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனிஸ், இந்த என்பிஎஃப்சி வந்து இந்த நிறுவனங்கள் வந்து நிறையா ஆப்புகளை ரன் பண்ணும். இந்த லோன் கொடுக்குறதுக்கு நம்மால் வாங்குவான்ல, இப்படி அமைச்சு லோன் வாங்குவான். செலவுக்கு காசு பத்தலின்னா ஏதோ இவங்களோட பூர்வீக சொத்து தான் அந்த ஆப் இருக்கிற மாதிரி உடனே 10 நிமிஷத்தில் அமைச்சு ஒரு 50,000 ரூபா லோன் வாங்குவான்ல, அந்த ஆப். இந்த ஆப் வந்து என்ன ஆர்பிஐ ஸ்டேட்மெண்ட், ஆர்பிஐ வந்து எதுக்கு அலோவ் பண்ணுங்க இந்த ஆப்பை ஃபோன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, இந்த ஆப் அதிகபட்சம் உங்களுடைய கேமரா, மைக்ரோஃபோனு, லொக்கேஷனை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சஸ் பண்ணணும். ஆனால் இந்த என்பிஎஃப்சி ஆப்புகள் உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அது வெறும் கேமரா, மைக்ரோஃபோன், இது லொக்கேஷன் இது எதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னா, அந்த வெரிஃபிகேஷன் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாலுமே இந்த என்பிஎஃப்சி ஆப்புகள் என்ன பண்ணுதுன்னா, ஒன்ஸ் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணோம்னா கான்டாக்ட் லிஸ்ட்டு, ரீசன்ட் கால்ஸ், மெசேஜஸ்ன்னு எல்லாத்தோடைய ஆக்சஸையும் எடுக்குது. இது விஷயமா நிறைய இண்டிவிஜுவல்ஸ் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு. நிறைய இண்டிவிஜுவல் போட்ட கேசஸ் தான் அது. இது விஷயமா விளக்கம் கேட்டு ஆர்பிஐக்கு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. ஸோ இந்த கேஸ் இன்னும் தீவிரமாகிற பட்சத்தில் என்பிஎஃப்சி இந்த ஆப்புகளை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான ப்ராசஸாக இருக்கும். இது உண்மையாலுமே மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம். பட் அவங்களோட ப்ராஃபிட் பாதிக்கும். பொலிட்டிக்கல் எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது என்பிஎஃப்சி கம்பெனிகளுடைய ஓவரால் ப்ராஃபிட்டை கொஞ்சம் டேமேஜ் பண்ணும். பட் வந்து பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இது உண்மையாலுமே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த கேஸ் வந்து ஆர்பிஐ கிட்டேயும் ஆகட்டும் அல்லது இந்த கூகுள், ஆப்பிள் நிறுவனங்கள்கிட்டே ஆகட்டும் இந்த விஷயமா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ இது எப்படி போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக என்பிஎஃப்சி ஆப்புகள் அப்படிங்கிறது அவங்களே கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா வெறும் ஃபோட்டோ, ஒரு மைக்ரோஃபோன், ஒரு லொக்கேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு லோன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சஸ் பண்ணும் பொழுது, ஏன்னா இப்போ நீங்களே பார்க்கலாம், நிறைய பேர் லோன் கட்டாம விட்டா உடனே அப்பாவுக்கு, மாமாவுக்கு, தெரிஞ்சவனுக்கு, ஃப்ரெண்டுக்குன்னு கால் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து லோன் வாங்கியிருக்காரு, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார், இந்த மாதிரி கேட்கறது பார்க்கலாம். இந்த விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தும். இதனால் நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியோடைய க்ரோத்தை மெயின் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து நெகட்டிவ் நியூஸ். பட் பொதுமக்களுடைய செக்யூரிட்டி அண்ட் பாதுகாப்பை பார்க்கும்பொழுது, நாட்டோட வளர்ச்சியை பார்க்கும்பொழுதே இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். இதை தவிர பெரிய அளவுக்கான நியூஸஸ் எதுவும் இன்றைக்கி வெளியே வரல. ருப்பி ஓரளவுக்கு இன்றைக்கி நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுச்சு, தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. 90க்கு கீழே ருப்பியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் 89க்கு கீழே போனால் மட்டும்தான் ருப்பி ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை நம்ம பதிவு பண்ணிடலாம். ஸோ இந்த நியூஸுகள் எல்லாம் எப்படி வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எப்போ போல் மார்க்கெட்டை நம்மளோட வேல்யூக்களில் மூவ் பண்ணுங்கள். டிசிப்ளினாக ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ரூல்ஸில் மூவ் பண்ணுங்கள். மார்க்கெட்டோடைய நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரோட வேல்யூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோடைய வேல்யூஸை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கி பிரைமரி சப்போர்ட்டான 26,258க்கு கீழே தான் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் குழப்பம் இல்லை. பிரைமரி சப்போர்ட்னு சொல்லக்கூடிய 26,258க்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 26,332க்கு மேலே அதுக்கிட்டே நம்ம போகலை. ஸோ அதனால் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுவும் இன்றைக்கி இல்லை மார்க்கெட்டில். ஸோ இது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு பக்கத்துலையும் கூட மார்க்கெட் போலிங்கிறதுனால அந்த அப்சைட் சினாரியை விட்டுருவோம். கீழே டவுன் சைடில் பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட்டோடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் அப்படிங்கிறது 26,228 இருக்குது. காலையில் ஒரு 10 மணி வாக்கில் தொடர்ந்து அதை டிஃபெண்ட் பண்ணுறதை பார்த்தோம். மறுபடியும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போச்சு. மேலே போன மார்க்கெட் மறுபடியும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போக கூட முடியல. மறுபடியும் பிரைமரி சப்போர்ட்டான 26,258க்கு கீழே மார்க்கெட்டை புஷ் பண்ணி அப்புறம் ஆல்மோஸ்ட் 26,228ன்னு சொல்லக்கூடிய இன்ட்ராடே சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட்டை மறுபடியும் பிஎஸ் புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ரொம்ப நேரம் அந்த ஃபைட் நடந்துட்டு இருந்துச்சு. எண்ட் ஆஃப் தி டே ஒரு 3 மணிக்கு மேலே மறுபடியும் புல்ஸ் அதை ஃபைட் பேக் பண்ணுறதை பார்த்தோம். அது வந்து முக்கியமான காரணம் இந்த ஜிடிபி எஸ்டிமேஷன் வெளியே வந்தது தான். ஆல்மோஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 26,228க்கு மேலே மறுபடியும் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் க்ளோஸ் வந்து ரொம்ப ட்விஸ்டடான ஒரு க்ளோஸ். இந்த க்ளோஸ் ஈவன் தோ மார்க்கெட் வந்து இன்ட்ராடே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 26,228க்கு மேலே க்ளோஸ் ஆனாலுமே இது ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம்.
முக்கியமான காரணம் பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே அது க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த க்ளோஸும் ட்விஸ்டட் க்ளோஸ் இது ஒரு லூப் ஃபார்மேஷனையும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னத்த மார்க்கெட்டோட மூவ் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் இந்த மார்க்கெட்டோட மூவ் அப்படிங்கிறது எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, மார்க்கெட்டு பியர்ஸ் கீழே கொண்டு போக ட்ரை பண்ணாங்க, புல்ஸ் அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். புல்ஸ் மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறது அப்படின்ற அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே அல்ல அதுக்கு பக்கத்தில் போகிறதுக்கான வாய்ப்பே புல்ஸ் கிடைக்கல. மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ண பியர்ஸை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட்டோட க்ளோஸை பொறுத்த வரைக்கும் லூப் ஃபார்மேஷன் வந்து 26,228 மையப்படுத்தி ஒரு லூப் ஃபார்மேஷன் கிரியேட் ஆகிருக்கு. இந்த லூப் ஃபார்மேஷனுக்கு மேலே பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 26,332. பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இம்மிடியேட்டாக பொசிஷனர்கள் 26,368 வருது. இந்த பொசிஷனர்களுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,588 இருக்குது. அண்டு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 432ம் 458. இது மேலே டவுன் சைடில் லூப் ஏரியாவுக்கு கீழே 26,158 அப்படிங்கிறது பிரைமரி சப்போர்ட் இருக்குது. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 26,132ம் 26,062 மந்த்லி சப்போர்ட்ஸாக இருக்குது. மந்த்லி சப்போர்ட்ஸ்க்கு கீழே அடுத்த பொசிஷனல் ஹர்டல் டவுன் சைடில் 25,822 இருக்குது. அண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது 26,032லையும் 25,958லையும் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் வந்து இருக்குது. இது நிஃப்டி ஃபியூச்சர்ஸினுடைய வேல்யூஸ், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். ஓகே, அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் ஒரு இடத்து பார்த்துடலாம். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பியர்ஸ் சைடில் தொடர்ந்து அவங்க டிஃபென்ஸ் பொசிஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அஃபென்ஸ் பொசிஷனையும் அவங்க லைட்டாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மேக்ஸிமம் பொசிஷனிங் அப்படிங்கிறது வந்து 26,100 முடியுது. 26,100 அப்படிங்கிறது அதனுடைய மந்த்லி சப்போர்ட்டான 26,132 குறிக்குது. இப்போதைக்கு பியர்ஸ் வந்து 26,132 மந்த்லி சப்போர்ட்டை மையப்படுத்தி அதை நோக்கி மார்க்கெட்டை புஷ் பண்ணுறதுக்கு டிஃபென்ஸ் பொசிஷனை பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு கீழே அவங்களோட பொசிஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் அவங்க கவர் பண்ணலை, ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பியர்ஸ் வந்து ஒரு பக்கம் டிஃபென்ஸ் பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அட்டாக்கிங் பொசிஷன்ஸை ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் புல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் எல்லாம் பெருசாக ஆட் பண்ணலை. அவங்க அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் எல்லாம் பெரிய அளவில் கம்மி பண்ணியிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய டிஃபென்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது எதோட முடியுதுன்னா 150 முடியுது. 26,150 டிஃபென்ஸ் பொசிஷன் முடியுது. அது கீழெல்லாம் சிங்கிள் டிஜிட் தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதுக்கு கீழே சிங்கிள் டிஜிட் தான். 150 அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அட்டாக்கிங் பொசிஷன் அவங்க ஆட் பண்ணலை. டிஃபென்ஸ் பொசிஷன் 150 வரைக்கும் ஏன் இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்கன்னா 26,150 அப்படிங்கிறது அந்த பொசிஷனல் மந்த்லி சப்போர்ட்டான 26,132 குறிக்குது. அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் பியர்ஸ் முயற்சி பண்ணுறாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு புல்ஸ் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோடைய ஸ்டேட்டஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா பியர்ஸ் வந்து டிஃபென்ஸ் பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அட்டாக்கிங் பொசிஷன்ஸை ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. புல்ஸ் வந்து டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் தான் பெரிய ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் அவங்க இன்னும் பெருசாக இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸோட மனநிலை தான். மறுபடியும் காலையில் மாறும். ஸோ தயவு செஞ்சு போய் ஒரு தடவை காலையில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அதை விட முக்கியம், தயவு செஞ்சு ஹெட்ஜஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, வி ஆர் லிவிங் ட்ரம்ப் எரா. ஓகே, கிட்டத்தட்ட ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை இந்த அளவுக்கு கிரியேட் பண்ணுற யூஎஸ் பிரசிடென்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்களில் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. பட் வந்து ட்ரம்ப் மறுபடியும் இவ்வளோ பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் இன்னைக்கு கோர்ட்டு வாசல்லையும் கூட மறுபடியும் இன்னொரு வாருக்கு போகக்கூடாதுன்னு யூஎஸ்லேயே பெரிய போராட்டங்கள்லாம் நடந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ ஓவர் நைட்டில் பிளைண்ட் பொசிஷன்ஸ் விடாதீங்க. ஸோ எப்போவுமே ஹெட்ஜஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். இங்கே பணத்தை காப்பாற்றணும். ஓகே, மார்க்கெட் மேலே போனாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும், கீழே வந்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும், அங்கேயே உட்கார்ந்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் ஹெட்ஜஸ் இல்லாமல், டிசிப்ளின் இல்லாமல், ரூல்ஸை மதிக்காமல் மனசில் நினச்சதெல்லாம் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாது. மார்க்கெட்டை ப்ராஃபிட் பண்ண முடியாது. டிசிப்ளின் மஸ்ட் இங்கே. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பற்றி ஒரு டிஸ்கஸ் போயிடுவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சிம்பிளான ஒரு மூவாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆன உடனேயே நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே அதாவது பிரைமரி சப்போர்ட்டான 60,262 பிரேக் பண்ணி ஸ்விங்கோட எண்ட் பாயிண்ட் 60,132 அச்சீவ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அங்கே அதை பிரேக் பண்ணுறது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முயற்சி பண்ணாங்க. புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை மறுபடியும் பவுன்ஸ் பேக் பண்ணாங்க. அப்படி பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போன மார்க்கெட்டை எக்ஸாக்டாக மறுபடியும் 60,262ங்கிற அந்த பிரைமரி சப்போர்ட்லேயே மறுபடியும் மார்க்கெட்டை பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி
மறுபடியும் சிங்கோடைய லோயர் எண்டான 60,132 ஒரு அரை மணி நேரம் சண்டை போட்டு அதுக்கு கீழே பேஸ் புஷ் பண்ணாங்க. கன்சால்டேஷன் ஜோன்ஸில் மூவ் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் கடைசி ஆஃப் அன் ஹவரில் ஜிடிபி எஸ்டிமேஷனில் மறுபடியும் அந்த சிங்குக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ சிம்பிள் பாயிண்ட், பேங்க் நிஃப்டி இன்னும் அதே சிங்குக்குள்ளே அப்படியே பத்திரமா இருக்குது. சிங்கை விட்டும்னா வெளியே போல. சிங்கோடைய எண்ட் பாயிண்டான 60,132க்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் அதே சிங்குக்குள்ளே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியினுடைய ஸ்டேட்டஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 60,232லையும் பிரைமரி சப்போர்ட் அப்படிங்கிறது 60,162லையும் இருக்குது. பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா 60,778 ஒரு மந்த்லி ரெசிஸ்டன்ஸ், 61,238, 61,762 அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு கீழே பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா 60,132, 59,858, 59,228 இதெல்லாம் அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ். இதெல்லாம் அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியினுடைய வேல்யூஸ். இதெல்லாம் பேங்க் நிஃப்டியினுடைய வேல்யூஸ். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. புல்ஸ் வந்து பெரிய அளவில் பொசிஷன்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. பிஎஸ் பெரிய அளவில் பொசிஷன்ஸ் எதுவும் எடுக்கலை. ஸோ ஸ்டில் அந்த சிங்குக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் ஃபர்தர் மூவ் அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை. அடுத்து சிங்குக்குள்ளே போனால் தான் பேங்க் நிஃப்டியில் ஃபர்தர் மூவ். இவ்வளோ அலப்பறையிலும் பேங்க் நிஃப்டி மறுபடியும் அதே சிங்குக்குள்ளே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. 2 மாதமாக இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ இந்த மாதமாவது அடுத்த சிங்குக்குள்ளே போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம், நம்ம எதிர்பார்க்கலாம். வாட் எவர் இட் இஸ். மறுபடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு தடவை காலையில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியம். இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனிவே ஓரளவுக்கு வேல்யூஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் மார்க்கெட்டில். ஓகே, ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப முக்கியம். இது சப்ளை செயினை, ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையை, கம்பெனிகளுடைய வருமானத்தை எல்லாத்தையுமே பாதிக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது ஓவர் நைட்டில் ஹெட்ஜஸ் இல்லாமல் பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணாதீங்க. ஓவர் நைட்டில் ஹெட்ஜஸ் இல்லாமல் பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட் உங்களை லக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கான இடம் இல்லை, உங்களுடைய ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்கான இடம். ஸோ மறுபடியும் நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.